கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வக்கீல் டாக்குமெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்ருக்காங்க. கார்த்திக் மொத்த கம்பெனியை எழுதி வைக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டை தீபா பேரில் எழுதி வைக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் அப்போ எங்களுக்கு எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்க, அவர் இன்னும் முழுசாக படித்து முடிக்கல அப்படின்னு சொல்ல வக்கீல் படிக்கிறாங்க. மேற்கண்ட எல்லா சொத்தையும் ஆனந்தும் அருணும் கடைசி வரைக்கும் அனுபவிச்சுக்கலாமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ரியாவும் ஐஸ்வர்யாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வக்கீல் சரிங்க மேடம், இதை நான் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. உடனே ஆனந்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. அம்மா என்னம்மா இது, சொத்தை பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையும் கார்த்திக் பேர் மேலே எழுதி வச்சுருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போது அபிராமி இங்கே பாரு, என் விருப்பப்படி தான் நான் செஞ்சுருக்கேன், அவனால் மட்டும்தான் இந்த குடும்பத்தையும் இந்த சொத்தையும் கட்டி காப்பாற்ற முடியும், அதனால தான் நான் அவன் பேரில் இதை எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போது அவன் மட்டும்தான் உங்கள் வயதில் பிறந்தானா, அவன் மட்டும்தான் உங்கள் பிள்ளையா, நாங்கள் 2 பேரும் உங்கள் பையனுங்க கிடையாதா, உங்கள் வயிற்றில் நாங்கள் பிறக்கலையா அப்படின்னு கேட்க, 3 பேரும் இதே வயிற்றில் தான் பிறந்தீங்க, ஆனால் நீங்கள் அவனை மாதிரி இல்லையே, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆனந்த் இல்லைம்மா, அப்படியெல்லாம் ஒருத்தருக்கெல்லாம் நீங்கள் மொத்த சொத்தையும் எழுதி தர முடியாது, எனக்கு என் பங்கு வேணும், அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா நான் கேஸ் போட்டு என் பங்கு எடுத்துக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்ல, என்னென்னு கேஸ் போடுவேன் நீ ஒன்றும் கேஸ் போட்டு எடுக்கிறதுக்கு இது ஒன்றும் பரம்பரை சொத்து கிடையாது, இது ஏன் சொத்து, நான் என் விருப்பப்படி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அப்படிலாம் நீ கேஸ் போட்டு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஆனந்த் அம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எங்களுக்குன்னு குடும்பம் வந்துடுச்சு, நாங்கள் எப்படி சொத்து இல்லாமல் இருக்க முடியும், எனக்கு என் பங்கு வேணும் அப்படின்னு சொல்ல, என்னது குடும்பமா, உனக்கு என்ன குடும்பம் இருக்குது சொல்லு பார்ப்போம், நீ தொட்டு தாலி கட்டிட்டு வந்தவளை இப்போ தாலி இல்லாமல் வெளியில் நிற்க வச்சுருக்க, அவளை நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டேன், வேற ஒருத்தையை கூட்டிகிட்டு வச்சுருக்கேன், இப்படி சுய ஒழுக்கமே இல்லாத ஒருத்தனுக்கு நான் என்ன சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது, ஒழுக்கம் இல்லாதவனுக்கு நான் என்றைக்குமே அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நாளைக்கு அவள் உன்கிட்டேருந்து மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டா நீ என்ன பண்ணுவ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆனந்த் அம்மா ரியாவை பற்றி தப்பாக பேசாதீங்க, அவள் அப்படிப்பட்ட பொண்ணு எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அபிராமி என்னது அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதா, வேறு ஒருத்தனை விட்டுட்டு உன் கையால் தாலி வாங்கிட்டு வந்தவ தானே, நாளைக்கு சொத்துக்காக உன்னை விட்டுட்டு வேறு ஒருத்தங்கிட்ட போக மாட்டான்னு என்ன நிச்சயம், உனக்கு எல்லாம் சொத்தெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஐஸ்வர்யா இடையில பேசுகிறாங்க. சரிங்கத்த, அவர் தான் தப்பு பண்ணிட்டாரு, அதனால் அவருக்கு சொத்து இல்லைன்னு சொல்லிட்டீங்க, சரி என் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், எதுக்கு அவரோட பங்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னு கேட்க, அருணுக்கு இன்னும் பொறுப்பு வரல, அவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை கற்றுக்கிட்டு வரான், கொஞ்சம் அவனை ஸ்டடி ஆனதுக்கு அப்புறமா அவனோட பங்கு அவனை சேரும், இப்போ வரைக்கும் அவன் சுயமாக எந்த முடிவும் எடுக்கலை, அவன் உன் பேச்சை தான் கேட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்ல, அத்தை என்ன என் பேச்சை கேட்குறாருன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன தப்பு பண்ணலை, தீபா விஷயத்துலேருந்து இப்போ என்னை கடத்தினது வரைக்கும் எல்லாமே நீ தான் பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, அத்தை அதை நான் பண்ணலை, எங்கள் அம்மா தான் பண்ணாங்க, அதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் ஐஸ்வர்யா இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு, ஏதோ நீ மாசமாக இருக்கன்றதுனால நான் அமைதியாக இருக்கேன், என்னை சும்மா பேச வைக்காத, அருணுக்கு கரெக்டான டைமில் அவனோட சொத்தெல்லாம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆனந்த் இல்லைம்மா இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நீங்கள் மொத்த சொத்தையும் அப்படிலாம் அவன் பேர்லலாம் எழுதி வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போது அபிராமி இங்கே பாரு, ஆரம்பத்தில் மில்லு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு, இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணி கொண்டு வந்ததே கார்த்திக் தான், அவனுக்கு தான் இந்த கம்பெனியை பார்த்துக்கிற திறமை இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த திறமையெல்லாம் எப்படி வந்துச்சு, நாங்கள் எல்லாம் அப்பா நான் அருண் 3 பேரும் ஃபேக்ட்ரியில் கஷ்டப்பட்டதுனால தான் அந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் அவனை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வச்சிங்க, அமெரிக்காவுக்கு போய் படித்ததுனால தான் அவன் திறமையாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறான், அப்படி என்னையும் நீங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வச்சுருந்தா நானும் திறமையாக பார்த்துட்டு இருந்திருப்பேனே, எங்கள் பணத்தில் தான் அவன் படித்து இந்த நிலைமையில் சொகுசாக வசதியாக வாழ்ந்துட்டு வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அபிராமி சொல்கிறாங்க, அப்போது அவன் மட்டும் கஷ்டப்படலையா, இதை டெவலப் பண்ணுறதுக்கு அவனும் தானே கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆனந்த் என்ன கஷ்டப்பட்டுட்டான், எங்களை மாதிரி ஒரு நாள் அந்த ஃபேக்ட்ரியில் அவன் லேபராக வேலை செய்ய முடியுமா சொல்லுங்கள், ஒரு நாள் கஷ்டப்பட முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கார்த்திக் அப்போ அமைதியாக தான் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ அபிராமி ஏன் அவனால் வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்போது ஆனந்த் சரி ஒரு மாதம் அவன் அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு லேபராக கூலி வேலைக்கு அவனால் செய்ய முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அப்போது கார்த்திக் சரிண்ணா நீ சொன்ன மாதிரியே நான் ஒரு மாதம் அங்கே லேபராக வேலை செய்கிறேன்,
சரி அதை பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, அப்போது ஆனந்த் வந்துட்டு சொல்கிறாங்க, அப்போது நீ திறமைசாலி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்தி வந்துட்டு உன்னோட திறமை சர்டிஃபிகேட்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நான் ஒரு மாதம் அங்கே லேபராக வேலை செஞ்சுட்டா நீ வந்து இந்த சொத்தை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்தம் வந்துட்டு சரி நான் கேட்க மாட்டேன், அப்படி நீ உன்னால் வேலை செய்ய முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு அப்படி என்னால் செய்ய முடியலன்னா இந்த சொத்து மொத்தத்தையும் வந்து உன் பேருக்கும் அருண் பேருக்கும் எழுதி வச்சுட்டு நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்த் வந்துட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 கண்டிஷன் இருக்குது உனக்கு. இந்த வீட்டில் இருக்கிற எந்த வசதியும் நீ அனுபவிக்கக்கூடாது, இந்த வீட்டிலேருந்து ஒரு ரூபா கூட எடுக்கக்கூடாது, நீ ஒரு சாதாரண மனுஷனாக தான் அங்கே வந்து வேலை செய்யணும், உன்னோட கார் கீ செக் புக்கு கிரெடிட் கார்டு எல்லா கார்டையும் வந்து எடுத்து வை அப்படின்னு சொல்ல கார்த்திக் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அவ்வளோதானா, இல்லை இந்த வீட்டில் கூட நான் இருக்கக்கூடாதா, வெளியில் போகணுமா அப்படின்னு கேட்க, அப்போ அபிராமி வந்துட்டு கார்த்தி என்ன பண்ணுறதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்கள் எதை நினச்சும் பயப்படாதீங்க, நான் இந்த சவாலில் தோத்தா தானே நீங்கள் பயப்படணும், நான் கண்டிப்பாக இதில் ஜெயிப்பேன், ஒரு மாதம் என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்களோட சந்தோஷம்தான் முக்கியம், இந்த குடும்பத்தோட ஒத்துமை தான் முக்கியம், நீங்கள் அதை நினச்சிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தனியாக வந்து ரியா வந்து யோசிச்சுட்ருக்காங்க, கார்த்திகை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஆனந்த் வந்து பேசுகிறாங்க ரியா கிட்ட, என்ன ரியா சந்தோஷமாக இருக்க வேண்டிய சமயத்தில் ஏன் நீ இப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ரியா வந்துட்டு இல்லை நீங்கள் அந்த கார்த்திகிட்ட சவால் விட்டீங்கல்ல அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், ஒருவேளை அந்த கார்த்தி ஒரு மாதம் வேலை செஞ்சுட்டா நாம் என்ன பண்ண முடியும் சொல்லு, அந்த கார்த்திகிட்ட எல்லா திறமையுமே இருக்குது, உங்கள் அம்மாவையே அவன் வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டான், இப்போது ஒரு மாதம் வேலை செய்கிறதுலாம் பெரிய விஷயமா, அவன்கிட்ட வேகம் விவேகன்னு எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக அவன் சாதிப்பான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஆனந்த் வந்துட்டு நிச்சயமாக அவனால் முடியாது, அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சொகுசாக வாழ்ந்தவன், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம், எங்களால் வெயிலில் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்ய முடியும், நானும் அருண்லாம் செய்வோம், ஆனால் அவனால் ஒரு அரை மணி நேரம் கூட ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, அவனால் தாங்க முடியாது, கண்டிப்பாக 30 நாள்லாம் வந்து சுத்தமாக அவனால் வேலையே செய்ய முடியாது, 8 hours அவன் வேலை செய்யணும், அவனால் நிச்சயமாக முடியாது, அதனால தான் நான் ரொம்ப தைரியமாக ஒத்துக்கிட்டேன், எப்படியும் வந்து இந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு தான் வரும், நீ அதை நினச்சலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ரியா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.